நிலவை சுற்றி பார்க்க அமெரிக்காவோட புளோரிடா மாநிலத்திலிருந்து 4 பேர் கிளம்பியிருக்காங்க. நம்ம ஊர் டைம் படி பார்த்தீங்கன்னா, விடியற் காலை 4:05க்கு ஏப்ரல் 2ஆம் தேதி 2026. இது அமெரிக்காவோட டைம் புளோரிடா மாநிலத்திலேருந்து பார்த்தோம்னா, அங்க ஏப்ரல் 1, 2026 மாலை 6:35க்கு ராக்கெட் கிளம்பியிருக்கு. நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவோட புளோரிடா மாநிலத்திற்கும் கிட்டத்தட்ட 9:30 மணி நேரம் டைம் டிஃபரன்ஸ் இருக்குங்க. என்னன்னு சொல்றேன், இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா, உண்மைதாங்க. இந்த தகவலை பற்றி முழு உண்மைகளையும் நம்ம இதுக்கப்புறம் தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனல்ல வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா வீடியோ பார்த்துட்றீங்க. இது போல பொது அறிவு ப்ளஸ் புதிய தகவல்களையும் செய்திகளையும் உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்த 4 பேருமே அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்தோட விண்வெளி வீரர்கள். இவங்க 4 பேரும் தான் நிலவை சுற்றி ஒரு பெரிய ரவுண்டு அடிச்சுட்டு திரும்ப கீழே வரப்போறாங்க. அமெரிக்கர்கள் எப்போதுமே ஒரு முயற்சி எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு பெரிய லாபம் ஈட்டுறதுக்காக பார்ப்பாங்க. இந்த ஒரு முயற்சியிலுமே பயணத்துலையுமே ஒரு பெரிய லாபம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது போக போக சொல்கிறேன். இப்போ இந்த ராக்கெட்டோட நேமை பார்த்துடலாம். SLSன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம்னு சொல்லி இந்த ஒரு ராக்கெட்டுக்கு பேர் வச்சுருக்காங்க. இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா அதற்குள்ள ஒரு கேப்சூல் போல இருக்கும். அதாவது நீங்கள் மாத்திரையில் டியூப் மாத்திரைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாத்திரை போல இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மேலே போனதுக்கப்புறம் சுற்றி ரவுண்ட் அடித்து கீழே வரும். இப்போ இந்த ராக்கெட் பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்ததாக உருவாக்கியிருக்காங்க. இந்த சக்தியுமே அவங்க உருவாக்கியிருக்கிறது மனிதர்களை பாதுகாப்பாக நிலவுக்கு கொண்டு சென்று திரும்ப கீழே அழைச்சிட்டு வரத்துக்கு தான். இப்போ இந்த திட்டத்தின் பெயர் என்னன்னா ஆர்டமிஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. முதல் திட்டத்தில் என்ன நடந்துச்சு, 3வது திட்டத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ இந்த ஆர்டமிஸ் 2ல முதல்ல சரிபார்க்கப்படுறது மனிதர்கள் இந்த பயணத்தின் போது பாதுகாப்பாக இருப்பாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. 2வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த உலகத்தில் வியந்து பார்க்கக்கூடிய அதிசயமான ஒன்று இப்போ இருக்கக்கூடிய ஏஐ. அந்த ஏஐ வச்சு அவங்க தயாரிக்கக்கூடிய பாகங்கள், இது இல்லாமல் சென்சார், இது போன்ற முக்கிய பாகங்கள் அவங்க என்னென்ன தயாரிச்சிருக்காங்களோ அதான் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத செக் பண்ணிப்பாங்க. ஆர்டமிஸ் முதல் திட்டம் பார்த்தீங்கன்னா ஆள் யாரும் இல்லாமல் வெறும் ராக்கெட் மட்டும் சென்று அதில் உள்ள இருக்கக்கூடிய ஆரியன் அப்படிங்கிற ஃபேஸ் கிராஃப்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா நிலவை சுற்றி திரும்ப பூமிக்கு சேஃபாக வந்ததுனால தான் இந்த ஒரு 2வது திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதில் மனிதர்கள் நிலவில் இறங்காமல் சுற்றி வருவாங்க. அதே போல் முதல் திட்டத்தை போல், ஆனால் மனிதர்கள் உள்ள இருப்பாங்க. 3வது திட்டம் 2வது திட்டம் வெற்றி அடைந்தால் ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. 2வது திட்டத்தை போல நிலவை சுற்றி மட்டும் வராமல் 3வது திட்டத்தின் போது நிலவை சுற்றி அந்த கேப்சூல் உருமாற்றப்பட்டு நிலவில் தரையிறங்குறதுக்கான தேவையான வடிவத்தை பெற்று கீழே இறங்கும். கீழே இறங்கி மனிதர்கள் சோதனை பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு பயணம் இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இந்த பதிவில் ஆர்டமிஸ் என்ற நாசாவோட திட்டத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும்.